சார். ஒரு நிமிஷம். கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குது. இப்ப தெரியுதான்னு பாருங்க. இப்ப தெரியுது. ஓகே, ரைட். ஸோ supply chain execution, inventory, task, various transaction, நான் என்னென்ன பண்றேன்னு கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு போட்டு வரல அப்படின்னு சொன்னீங்களா? கரெக்டா? ஹலோ. எஸ் சார். எஸ் சார். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலம்ஸ். இது காலம் 1, இது 2, இது சாரி இது 3, இது 4, இது மாதிரி. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இந்த காலத்துல மவுஸை வச்சு இந்த மவுஸ் இந்த சைடு இப்படி வச்சீங்க அப்படின்னா, அப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? இன்னொன்று, இந்த கீவேர்ட்ஸ்ல இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. என்னோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IC584 இதை மட்டும் நான் தர்றேன், என்டர் அடிக்கிறேன், எனக்கு என்னோட ஐட்டம் வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுங்களா எப்படி பண்ணுன்னு? புரிஞ்சுது சார். ஒன்றும் இல்லை, மவுஸ் இப்படி இருக்கு. இந்த மவுஸை வந்து இப்படி கீழே இறக்கி இதை ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் இந்த ஒரு காலம் மட்டும் அதோட பார்டர் மட்டும் தெரியும். ஸோ அதில் அந்த அந்த கோட்டுக்கு நேராக அந்த பார்டர் கிட்ட அந்த கார்னர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரா மெட்டீரியல் quantity, நல்லவேளை இன்னைக்கு கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்டர், சாரி இன்ஸ்டன்ஸ் ஃபாஸ்டர். வேர் ஹவுஸ், miscellaneous. ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் தர்றேன். சப்மிட் தரேன்னா இப்போ எல்லாமே ஆன் ஹேண்ட் 0. எந்த டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பாருங்க, எந்த இடத்துல போய் நான் செக் பண்ணுறேன்னு பாருங்க. வேல்யூ ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம்.
standard. Submit. The transaction processed without no issues. So, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா மேனேஜ் ஐட்டம் குவான்டிட்டி அதே இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் போறேன். கார் வீல்ஸ் இதை வந்து சர்ச் கொடுக்குறேன். ஸோ நான் 100 குவான்டிட்டி நான் பண்ணியிருக்கேன். அதோட யூனிட் ஆஃப் மெஷர் அதே மாதிரி அது என்ன இன்வென்ட்ரியில இருக்கு. மஹேந்திரா இன்வென்ட்ரி 1 மஹேந்திரா இன்வென்ட்ரி 1ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சப் இன்வென்ட்ரி மஹேந்திரா ஆரம்ல இருக்கு. ஓகேங்களா, இவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் சிம்பிள். ஸோ இதே மாதிரி வந்து மற்ற இதுவும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். ஸ்கைப்ல ஷேர் பண்றேன். சார் அந்த சைமல்டேனியஸா நானும் போட்டேன், பட் ஐட்டம் எனக்கு அந்த இடத்துல சர்ச்சே ஆகல. என்னன்னு இப்பவும் வரலையா? வரலைங்க சார், வரல. ஓகே, சரி, ஓகே. அது நாளைக்கு வேணா நம்ம ஒரு ஈவினிங் டைமோ இல்லை சாரி ஆஃப்டர்நூன் டைம் அது மாதிரி கனெக்ட் பண்ணி அது என்ன இஷ்யூன்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ அந்த இமேஜை மட்டும் எல்லாரும் இதுக்கு ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க.
அந்த இமேஜ் தெரியுதுங்களா? பர்ச்சேசிங் டீடைல் டாக்குமெண்ட் டைப்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ல. ஹலோ சார் தெரியுது. ஓகே, ஸோ சொல்றேன் கேட்டு. ஸோ நம்ம அந்த பிபிடியில் நம்ம நேற்று பார்த்தது அதே தான் வந்து இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேசிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு பொருள் வேணும்னா ஒரு சப்ளையர் கிட்ட நம்ம கேட்டு வாங்குறோம். அந்த கேட்டு வாங்குற ப்ராசஸ்ல என்னென்ன டாக்குமெண்டேஷன் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கடுத்து ப்ராசஸஸ் என்னென்னலாம் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புதுசா வந்து ஒரு டிராக்டர் ஒன்று நான் வாங்க போறேன்னு வைங்க. டிராக்டர் ஒரு ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் வந்து நான் இப்போ வாங்க போறேன். அந்த மிஷினரி பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மன்ல மட்டும்தான் அந்த மிஷினரி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. ஸோ அவங்க கிட்ட தான் நான் வாங்க போறேன். ஸோ நான் எப்படி வாங்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து RFQ வந்து நான் ஒன்று போடுவேன். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்விசிஷன். ஓகேங்களா? ஒரு பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்று வந்து இன்டர்னல் ரெக்விசிஷன், இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் ரெக்விசிஷன். பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் வெளியில இருந்து நம்ம பொருளை வாங்குறோம்னா பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் நம்ம போடுவோம். உள்ள இருந்தே நம்ம ஒரு இன்வென்ட்ரி ஏ இருக்கு, அதே மாதிரி இன்வென்ட்ரி பின்னு இன்னொன்று இருக்கு அப்படின்னா அங்கிருந்து பொருளை நம்ம வாங்குறதுக்கு இன்டர்னல் ரெக்விசிஷன் போடுவோம். ரைட்டுங்களா? இதுல RFQன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. இது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. RFQ அப்படின்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கோட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ரெக்விசிஷனுக்கு எகெயின்ஸ்டா அந்த சப்ளையர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்வெஸ்ட் ஃபார் கோட் வந்து கேட்போம். கொட்டேஷன், ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷனை தான் வந்து RFQ அப்படின்னு சொல்றோம். இந்த RFQனா என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போறோம். அந்த பொருளோட அதே பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து தயாரிப்பாங்க, நிறைய சப்ளையர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த RFQ வந்து நம்ம போடுவோம். இதை போட்டு இதுக்கு எகென்ஸ்டா வந்து சப்ளையர் வந்து என்ன தருவாங்கன்னா எத்தனை பொருள் நம்ம சப்ளையர் வந்து நம்மளுக்கு தரப்போறாங்க, அது வந்து எத்தனை ரூபாய். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மிஷினை வந்து 1 லட்சத்துக்கு தர்றாரு, ஒருத்தர் அதே மிஷினை 70,000க்கு தர்றாரு, ஒருத்தர் அதே மிஷினை 80,000க்கு தர்றாருன்னா அந்த கொட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்த கொட்டேஷன்ல எது வந்து பெஸ்டா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இதுல RFQ அப்படின்னு சொல்றாங்க. RFQ வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஸ்டாண்டர்ட் RFQ, கேட்டலாக் RFQ, பிட் RFQ. இது 3 எது ஏன் இதை வந்து 3 டைப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கீழே நம்ம வர தெரியும் பாருங்க. இப்ப நம்ம ரெக்வெஸ்ட் ஃபார் கோட், நம்ம வந்து கொட்டேஷனை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். அதுக்கு எகென்ஸ்டா கொட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணி அவங்க நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அந்த கொட்டேஷனுக்கு எகென்ஸ்டா தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ரெக்விசிஷனை வந்து கிரியேட் பண்றாங்க. பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் பர்ச்சேஸ் ஆர்டரா வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு இடையில இந்த 2 வேலை இருக்கு. ரெக்வெஸ்ட் ஃபார் கோட் கேட்டு என்ன விலைன்னு நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் அவங்க அந்த டீட்டெயில் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதுக்கு எகென்ஸ்டா வந்து நம்மளுக்கு எந்த சப்ளையர் ஓகேவா இருப்பாரோ அவர்கிட்ட வந்து நம்ம அந்த பொருளை வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுல அதுக்கு அடுத்து இப்ப சப்ளையர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பொருள்னு தெரிஞ்சிருச்சு, என்ன விலைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நான் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து போடுறேன். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகென்ஸ்டா தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் வந்து பொருளை அனுப்புவாரு. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர், பிளாங்கெட் பர்ச்சேஸ் ஆர்டர், பிளானட் பர்ச்சேஸ் ஆர்டர், கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதுல மொத்தம் 4 விதம் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு கிளீனிங் மிஷின் வந்து ஒன்று வாங்க போறேன்.
ஒரு சுத்தம் பண்ற ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினை வந்து நான் ஒரே டைம் தான் வாங்குவேன், மறுபடியும் வாங்கிட்டே இருக்க மாட்டேன். ஸோ அதனால அது வந்து என்னோட சிங்கிள் டைம் பர்ச்சேஸ், ஒரு தடவை தான் மட்டும்தான் நான் அதை வாங்க போறேன். அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதே மாதிரி பிளாங்கெட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னா, ஒரு சப்ளையர் கிட்ட ஒரு பொருள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் வச்சுக்கோங்க. என்னோட சப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் தான் வந்து என்னோட சப்ளையர். நான் அவங்க கிட்ட இருந்து ஸ்டீல்ஸ் வந்து நான் இப்ப வாங்குறேன். அப்படி நான் இப்ப வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டன் ஸ்டீல் வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்று போடுறேன். எனக்கு வந்து நீ மாசம் ஒரு 20 ஸ்டீல் வந்து 20 டன்னேஜ் ஸ்டீல் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு நான் ஒரு கிட்ட சொல்லி, ஒரு அந்த 20 டன் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 டன் வருதுன்னு வச்சுக்கோங்க. 240க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான அமௌண்ட்டும் அவர்கிட்ட நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அமௌண்ட்டையும் பே பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு எகென்ஸ்டா நான் ஒரு மாசத்துக்கும் 20 டன்னேஜ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கெட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அதுக்கு எகென்ஸ்டா பிளாங்கெட் ரிலீஸ் வந்து நடக்கும். 5வது பாயிண்ட்ல இருக்க அந்த பிளாங்கெட் ரிலீஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா பிளானடு பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் கிட்ட வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பிளானடு பர்ச்சேஸா போட்டு அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்னா பிளாங்கெட்டுக்கும் பிளானடுக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இதை எப்படி நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வைங்க. பிளாங்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு பிரைஸ் அந்த 240 டன்னுக்கும் என்ன பணமோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதுல சேஞ்சஸ் இருக்காது. எனக்கு அந்த 12 மாசத்துல எனக்கு மந்த் எண்டு வேணுமா மந்த் ஸ்டார்டிங் வேணுமாங்கிறத வந்து நான் அவருக்கு மென்ஷன் பண்ண மாட்டேன். நான் எனக்கு மந்த் எண்டில் வேணாலும் நான் வாங்குவேன், மந்த் ஸ்டார்டிங்ல வேணாலும் நான் வாங்குவேன். நான் கேட்கறப்ப அவர் எனக்கு அது தந்துதான் ஆகும். பட் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டான டைம் வந்து நான் சொல்லிடுவோம். எனக்கு மந்த் எண்டு 30ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா நீங்க எனக்கு மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ச்சேஸ் பிளானட் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இதே மாதிரி கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இது என்ன கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னா, இந்த ரெண்டெண்ணம் பிளாங்கெட் பர்ச்சேஸ் அப்புறம் பிளானட் பர்ச்சேஸ்ல வந்து என்ன பொருள் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல வெறும் அக்ரிமெண்ட் மட்டும்தான் நம்ம பேசி இருந்திருப்போம். ஆனா இந்த பொருள் தான் நான் இவர்கிட்ட வாங்க போறேன் அப்படின்னு பேசி இருக்க மாட்டோம். இப்ப அந்த சப்ளையர் கிட்ட ஒரு 100 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ஐட்டம். ஓகே, ஸோ ஒரு 100 ஐட்டம் இருக்கு. அந்த 100 ஐட்டத்துல வந்து நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனா இது கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 1 கோடி ரூபாய் தீர்ற வரைக்கும் நான் என்ன பொருள் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த அளவுல வேணாலும், நான் இப்ப 10 பொருள் கேட்டாலும் அவர் அனுப்பிச்சுதான் ஆகணும், 100 பொருள் கேட்டாலும் அனுப்பிச்சுதான் ஆகணும். ஸோ இதுல வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ல மெயினான டாபிக். ரெக்வசிஷன் அதோட டைப்ஸ் என்ன, ஆர்எஃப்கியூ கொட்டேஷன் அதோட டைப்ஸ் என்ன, மெயினானது பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அதோட டிஃபரன்ஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ இப்ப பொருள் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசிப்ட் போட்டு, ரெசிப்ட் மீன்ஸ் ரசீதுன்னு வைங்க. ஸோ அதை வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அது வந்து டைரக்ட், ஸ்டாண்டர்ட், இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டு 3 விதம் இருக்கு. ஓகேங்களா? என்ன இது 3 விதம் அப்படின்னா, டைரக்ட் பர்ச்சேஸ் டைரக்ட் ரெசிப்ட் ரூட்டிங்னா நான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலை ஸ்ட்ரைட்டா நான் வந்து டைரக்டா என்னோட இன்வென்ட்ரிக்குள்ள நான் சேர்த்திடுவேன். பட் ஸ்டாண்டர்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 டைப் வரும்.
ரெண்டு வேலை செய்யற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுவோம். பட் டைரக்ட்ல ரிசீவிங்கும் டெலிவரிங்கும் அட் அ டைம்ல ஒரே டைம்ல நடக்கும். ஸ்டாண்டர்ட்ல தனித்தனியா நடக்கும். அதே மாதிரி மூணாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டு. இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்ளையர் நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி பொருள் அனுப்புறாருன்னு வைக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்போ அந்த பொருள் வந்து வர்ற வழியில டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதாச்சும் உடஞ்சிருக்கலாம், இல்லை சப்ளையர் எனக்கு அனுப்பும் போது ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கலாம். ஏன்னா அது ஒன்ஸ் நான் இப்போ வாங்கி ஓகே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணனாலும் சப்ளையர் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஒருவேளை ஏற்கனவே உடஞ்ச பீஸை வந்து நான் தெரியத்தனமா வாங்கி என்னோட இன்வென்டரியில ஸ்டோர் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் வாங்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுவாரு, இல்லை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இருக்கிற பொருள் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா ரிசீவ் பண்ணும், அதுக்கு அடுத்து டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். இந்த பொருள் வந்து ஓகேவா என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் வந்து பிசிக்கலா பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். ஓகே பீஸ் வந்து ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி குட் குவாலிட்டி பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் போக போக தான் உங்களுக்கு புரியும். அது வந்து அப்படியே நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அப்படியே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா சார்? ஆக்சுவலா வந்துட்டு தம்பி ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தாரு. ஓகே. ஹலோ. சார் அதுல இப்ப நீங்க சொன்னது எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதை நான் ஷேர் பண்ணுறேன். டீம் சொல்லுங்க. சாரி அந்த இதுல சார் அந்த இது வந்து நான் இப்ப ஷேர் பண்றேன். அது ஆக்சுவலா எல்லாமே வந்து கவர். நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்களா? நம்ம செப்பரேட்டா பார்த்துக்கலாம். இப்ப ஷேர் பண்றேன் சார். ஆக்சுவலா நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் அதுல கவர் ஆயிடுச்சான்னு எங்களுக்கு ஆக்சுவலா தெரியல. அவன் கேட்கும் போது எங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஓகே. அதனால அனுப்புறேன் நானு.